தஞ்சை மாவட்டம் செங்கப்பட்டியில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாட்டிற்காக விதிகளை மீறி அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் போதிய பேருந்துகள் இன்றி பயணிகள் அவதியடைந்தனர். அத்துடன் போக்குவரத்தும் மாற்றம் செய்யப்பட்டதால் பல கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலைக்கு வாகன ஓட்டிகள் தள்ளப்பட்டனர். அதிகார மமதையில் திமுக நடத்திய மாநாட்டால் மக்கள் சந்தித்த இன்னல்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஒரு பக்கம் போதிய பேருந்துகளின்றி மக்கள் அவதிப்பட, மறுபக்கம் டேக் டைவர்ஷன் என பல கிலோமீட்டர் தூரம் சுற்றலில் விட பரிதவித்தனர் வாகன ஓட்டிகள். இதற்கெல்லாம் காரணம் ஒற்றை மாநாடு. ஆம், தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற திமுக மகளிர் மாநாடுதான் மக்களை வதைத்தெடுத்துள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தனது பலத்தை காட்ட தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் மகளிர் மாநாட்டை நடத்திய திமுக இம்மாநாட்டிற்காக கூட்டத்தை கூட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பெண்கள், முதியவர்கள் என கூட்டம் கூட்டமாக அழைத்து வரப்பட்டனர். இதற்காக ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகளை திமுகவினர் பயன்படுத்தியதுதான் திங்கட்கிழமை மக்கள் அடைந்த இன்னலுக்கு காரணம். செங்கிப்பட்டி மாநாட்டிற்காக புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து பெண்களை அழைத்து செல்வதற்காக ஒவ்வொரு ஊராட்சிக்கும் 5 பேருந்துகள் என 500க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகள் விதிகளை மீறி இயக்கப்பட்டன. இதற்கு காரணமாக வழக்கமாக இயக்கப்படும் வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தில் போதிய பேருந்துகள் இல்லாததால் அத்தியாவசிய மற்றும் அரசு பணிகளுக்காக வெளியூர் செல்ல வேண்டிய மக்கள் கடும் அவதியடைந்தனர். திருவையாறு சட்டமன்ற தொகுதியில் இருந்தும் அரசு பேருந்துகள் திமுக மாநாட்டிற்கு சட்டவிரோதமாக இயக்கப்பட்டன. இதனால் தொடர் விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு வந்த பொதுமக்களும் பள்ளி கல்லூரி மாணவர்களும் திரும்பி செல்ல போதிய பேருந்துகள் இன்றி சிரமம் அடைந்தனர். இதேபோல் கும்பகோணம் புதிய பேருந்து நிலையத்திலும் போதிய பேருந்துகள் இன்றி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். மாநாட்டில் கூட்டத்தை காட்ட வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களை அழைத்து வர திமுக நிர்வாகிகள் அரசு பேருந்துகளை பயன்படுத்தியதால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பேருந்து நிலையங்களிலும் பேருந்துகள் இன்றி சாமானிய மக்கள் அல்லாடினர். இது ஒருபுறம் இருக்க, செங்கிப்பட்டி திமுக மாநாட்டிற்காக திருச்சி நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தஞ்சையிலிருந்து திருச்சி செல்லும் வாகனங்கள் வல்லம்புதூர் சாலை வழியாக திருச்சிக்கு திருப்பிவிடப்பட்டன. இதனால் அவசர தேவைக்கான ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூட பல கிராமங்கள் வழியாக பல கிலோமீட்டர் தூரம் கடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டதுதான் கொடுமை. இதேபோல் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் செல்லும் வாகனங்களும் வேறு வழியாக திருப்பிவிடப்பட்டதால் குடியரசு தின விடுமுறையை ஒட்டி தஞ்சாவூர் மற்றும் வேளாங்கண்ணிக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் இன்னலுற்றனர். இதனிடையே மாநாடு நடைபெற்ற செங்கிப்பட்டியில் ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலில் அவசர சிகிச்சைக்காக நோயாளியை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக் கொண்டது. மாநாட்டிற்கு வந்த வாகனங்கள் திருச்சி தஞ்சை தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் அணிவகுத்து நின்றதால் ஆம்புலன்ஸ் வாகனம் அரை மணி நேரத்திற்கும் மேலாக சிக்கி தவித்தது. மேலும் மாநாடு நடைபெற்ற இடத்தில் செல்போன் சிக்னல் தடைப்பட்டதால் மாநாட்டிற்கு வந்தவர்களும் பெண்களும் தங்கள் செல்ல வேண்டிய வாகனங்களுக்கு செல்ல முடியாமல் கடும் அவதியடைந்தனர். எப்போதெல்லாம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் அமர்கிறதோ அப்போதெல்லாம் மன்னராட்சி போன்று மக்களை வதைத்து தனது விருப்பத்திற்கு செயல்படுவதே திமுகவின் வரலாறு. அதுவே இந்த தீய சக்தி திமுகவின் பாரம்பரியமும் கூட. அந்த பெருமை தற்போதும் தொடர்கிறது என்பதற்கு செங்கிப்பட்டி மாநாடே சாட்சி.